இதுக்கு யாரு பண்ண சொன்னாங்க அதுதான் பார்க்கணும். அதுதான் மெயின். இப்போ இவங்களை விசாரிச்சு இவங்க வாக்குமூலத்தை பதிவு சொன்னதில்ல யாரு இவங்களை கையை காட்டுறாங்கன்னு தெரியும். ரெண்டாவது இவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க, இவங்க ஃபோன், இந்த ஃபோனில் வந்து யார்கிட்ட பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருக்காங்க இந்த சம்பவம் நடக்கிறப்போ அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நபர் ஒரு டிஎஸ்பியாக இருக்கலாம், அவருக்கு யார்கிட்ட பேசியிருக்காரு, எஸ்பியை தகவல் கொடுத்தாரா இல்லை யாராவது பெரிய இடத்துல இருந்து சொன்னாங்களா, அந்த பெரிய நபர் யார்? ஏன்னா எஃப்ஐஆரே போடாமல் வந்து ஒரு திருட்டு வழக்கில் போய் ஒரு பையனை கூட்டு போய் அடித்து சாகடிக்கிறாங்கன்னா அது எந்த வகையில் நியாயம்? ரெண்டாவது சட்டப்படி ஒருத்தனை கைது பண்ணால் எஃப்ஐஆர் போட்டு அந்த இதில் குற்றவாளின்னு சொல்லிட்டு விசாரித்து விசாரணையில் தெரிய வந்தால் அவரை கைது பண்ணால் 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். இது 24 மணி நேரத்துக்குள்ளே பண்ணலை. அது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் வந்து சில வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறை ஒருத்தரை கைது பண்ணணும்னா எப்படி பண்ணணும், கைது பண்ணக்கூடிய அதிகாரி வந்து யூனிஃபார்மில் இருக்கணும், அவரோட பேர் அந்த ஐடென்டி கார்டெலாம் போட்டிருக்கணும். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணல. அப்போது சட்டத்தை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு அடியாட்கள் மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து அப்போ அந்த அடியாட்கள் கொலையாளிகள் அவங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இவங்களுக்கும். இப்போ அதே தான் நடந்திருக்கு. இப்போ வந்து திருடு கொடுத்தவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. திருடுனா சொல்லப்பட்டு இவங்களால் அழைத்து கொல்லப்பட்ட நபருக்கும் இவங்களுக்கும் எந்த விரோதமும் கிடையாது. ஆனால் இவங்க ஏன் செய்யணும்? இப்போ இன்றைக்கி ஏன் வம்பில் மாட்டணும்? இப்போ அவங்க மனைவி அவங்க குடும்பத்தாரெலாம் வந்து ரோட்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்கணும்ல. ஒரு அதிகாரி சொல்கிறாங்கன்னா எது நியாயமோ அதை தான் செய்ய முடியும். அநியாயமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் செய்யாதீங்க, மறுத்துருங்க. என்ன பண்ணிடுவாங்க? உங்களை ஸ்பெஷல் பார்ட்டிலேருந்து எடுத்துருவாங்க, இல்லை வேற ஒரு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. ஏன் நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு சட்டத்தில் என்ன வழிமுறைகள் கொடுத்துருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. அதை மீறி சொன்னாங்கன்னா செய்யாதீங்க. இப்போ சொன்னவங்க காணோம், செய்தவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க.